அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட VK புதூர், பாவூர்சத்திரம், மத்தளம்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை காண மக்கள் காத்திருந்த நிலையில் பிரச்சாரத்திற்கான நேரம் நிறைவடைந்தது. இந்நிலையில் இளஞ்சி, குத்துக்கல்வலசை, காசி மேஜர்புரம் மற்றும் நன்னாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் திறந்தவெளி வாகனத்திலிருந்து இறங்கியும் ஒலிபெருக்கி இல்லாமலும் பொதுமக்களை சந்தித்தார். அப்போது 16ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து காத்திருந்த பெண்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து அருப்புக்கோட்டையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான திருச்சி சிவா பிரச்சாரம் செய்தார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் மற்றும் நேரு மைதானம் ஆகிய இடங்களில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலையை 108 முறை மோடி அதிகரித்துள்ளார் என்றும், அப்படி கூட்டியதால் தான் அப்போது 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் தற்போது 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மன்மோகன் சிங் இருந்தபோது 500 ரூபாயாக இருந்த கேஸ் விலை தற்போது 1000 ரூபாயாக மாறியுள்ளது என கூறினார். மேலும், உங்களை யாரும் கட்டாயப்படுத்தியோ பணம் கொடுத்தோ வாக்கு செலுத்த வைக்க முடியாது. உங்களை ஆளுகின்ற அரசாங்கம் சரியாக இல்லை என்றால் உங்கள் வாக்கால் அதை தூக்கி எறியுங்கள் என தெரிவித்துள்ளார். யாரையும் குறை சொல்லி வாக்கு சேகரிக்க விரும்பவில்லை என அருப்புக்கோட்டையில் விஜயபிரபாகரன் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்படி அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது காட்டுப்பன்றிகளால் விவசாயம் அதிகளவு பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதனை கட்டுப்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்கிய விஜயபிரபாகரனை பொதுமக்கள் கைகுலுக்கி வரவேற்றனர். அவருடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டு மகிழ்ந்தனர். மீண்டும் உங்கள் வாக்குகளை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அளித்து ஏமாறக்கூடாது என GK வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து கட்சியின் தலைவர் GK வாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், புதிய நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியிருப்பது தமிழகத்திற்கு வரலாற்று பெருமை. இப்படி தமிழகத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் டெல்லியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நமது பிரதமர் மோடி. மீண்டும் உங்கள் வாக்குகளை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அளித்து ஏமாறக்கூடாது என தெரிவித்துள்ளார். தலைமை இல்லாத கூட்டணியாக தலையில்லாமல் வாள் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாளை நறுக்கக்கூடிய நாள் தேர்தல் நாள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய புதிய பாராளுமன்றத்திலே செங்கோலை அவர்கள் நிறுவியிருப்பது தமிழ்நாட்டிற்கு வரலாற்று பெருமை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இப்படி தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படக்கூடிய பிரதமர் பொற்கால ஆட்சியை மத்தியிலே டெல்லியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். விவசாயிகள், வியாபாரிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான மீனவர்கள் என்று அவருடைய உயர்வுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய பிரதமர் அவர்கள். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி சம்பளம் 400 ரூபாயாக அதிகரித்து வழங்கப்படும் என கனிமொழி MP தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளம் கிராமத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வங்கியில் பணம் கம்மியாக இருக்கு என்று 21,000 கோடி பணத்தை சாதாரண ஏழை மக்களிடம் பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் பெரிய நிறுவனங்களுக்கு 15 லட்சம் கோடி கடனை ரத்து செய்துள்ளார்கள். மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன் கேஸ் சிலிண்டர் விலை 410 இருந்தது. இப்போது விலை 1100 மாறியுள்ளது. மானியமும் வருவதில்லை என்று
குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் கேஸ் விலை 500க்கு வழங்கப்படும் என்றும் 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி சம்பளம் 400 ரூபாயாக அதிகரித்து வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். நீங்க தமிழர், ஆனா இங்க இருக்கக்கூடிய பிஜேபியோட தலைவர் தமிழர் இல்லையாமே. அவரு அதனால அவர் நான் கன்னடக்காரன், நான் தமிழனே இல்ல, என்ன தமிழன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கர்நாடகால வேலை செஞ்சப்ப சொல்லிட்டு இருந்தார். அவரெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு அழகான தமிழ் பேசுற கோயம்புத்தூர்ல வேட்பாளரா நிறுத்திருக்காங்க. சரி, அது பரவாயில்ல. மோடி இத்தனை நாளுக்கு பிறகு திடீர்னு நான் தமிழனா போறதுலயே தமிழ் படிக்கலையேன்னு கவலைப்படுறாரு. ஆனா நிதி ஒதுக்கும் போது இது தெரியல, தமிழை பத்தி பெருமை எதுவும் தெரியவில்லை. யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு தமிழை விட 15 தடவை 20 தடவை அதிகமா நிதி ஒதுக்குனாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.